ஆப்டிடியூடில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் நட்டம். இது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் கவர் ஆகுதுங்க. அப்புறம் 8th புக்கில் கவர் ஆகுது. 8th புக்கில் கவர் ஆகுறது தான் மெயினாக இருக்கும். இது வந்து அதுக்காக ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 6th இருக்கும். 6th இருக்கிறது சிம்பிளாக இருக்கும். சரி, முதல்ல நம்ம 6th முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாபம் மற்றும் நட்டம். ஓகேங்களா? லாபம் மற்றும் நட்டத்தில் வந்துட்டு 2 வருங்க. அடக்க விலை அப்புறம் விற்ற விலை. இதில் பாருங்கள், அடக்க விலை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடக்க விலைன்னா பாருங்கள், தயாரிப்பாளர் அல்லது முகவரிடமிருந்து ஒரு விற்பனையாளர் பொருட்களை வாங்குகிறார். இது வாங்கிய விலை எனப்படும். அவங்க வாங்குற விலை வாங்கிய விலை. ஆனால் அதுக்கப்புறம் போக்குவரத்து, கூலி, மூலப்பொருட்களின் விலை, கட்டணம், போக்குவரத்து செலவு, இது எல்லாத்தையுமே சேர்த்துறதாங்க அடக்க விலை. அதாவது ஒரு பொருளை நீங்கள் போட்ட எல்லா காசுமே சேர்க்கறதாங்க அடக்க விலை. ஓகேங்களா? அதுதான் பாருங்கள், வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், அப்புறம் வாங்கப்பட்ட பொருட்களை தனது இடத்திற்கு எடுத்து வர ஆகும் ஏதாவது கூடுதல் செலவுன்னு போட்டிருக்கு இல்லையா? கூடுதல் செலவுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வாங்கப்பட்ட பொருட்களை இடத்திற்கு எடுத்து வர போக்குவரத்து செலவு, வேட்டையாட்களின் கூலி, சுங்கவரி போன்றவற்றிற்கு செலவிடும் தொகை வந்து கூடுதல் செலவுகளில் ஒரு பகுதியாகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து வாங்கிய விலை. அப்புறம் இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா குறித்த விலை. குறித்த விலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விற்பனையாளர் பொருட்களை முகவரிடமிருந்து விற்பனை நிலையத்திற்கு எடுத்து சென்ற பின் அவர் தம் விற்பனையில் லாபம் ஈட்ட வேண்டும். எனவே அவர் அடக்க விலையை விட அதிகமாக பொருட்களின் மீது விலையை குறிக்கிறார். இது குறித்த விலை எனப்படும். அதானங்க, இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணமோ அது எல்லாமே அடக்க விலையில் வந்துடுங்க. ஆனால் நம்ம அதையே திரும்ப வச்சு விற்றோம்னா நம்மளுக்கு எந்த லாபமும் இருக்காது இல்லையா? இப்போ ஒரு லாபம் வச்சு தானே விற்போம். அந்த லாபத்தை வச்சு ஒரு ப்ரைஸை வந்து மார்க் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெடு ப்ரைஸ், அதாவது குறித்த விலை. அதுதான் குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டா ஏவிசின்ற மகிழுந்து நிறுவனம் 50,000 உங்களுக்கு லாபம் பெற விரும்புகிறது. எனவே மகிழுந்தின் விலை அவங்க எல்லாமே செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2,95,000. இந்த 50,000 லாபமும் சேர்த்து 3,45,000 அவங்க குறித்த விலையாக நிர்ணயிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தள்ளுபடின்ற டேர்மும் யூஸ் பண்ணுவோம். தள்ளுபடி அப்படின்னா என்னென்னா, குறித்த விலை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ குறித்த விலையிலிருந்து நுகர்வோரை ஈர்ப்பதற்காகவும் பிற காரணங்களுக்காகவும் வழங்கப்படும் விலை குறைப்பு தான் தள்ளுபடி. அதாவது அந்த குறித்த விலையிலேருந்து ஒரு சிலது தள்ளுபடியாக கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நுகர்வோர்களை ஈர்ப்பதற்காக. சரிங்களா? அது ஒரு காரணம். இல்லைனா ஸ்டாக்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றாலும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏபிசி மகிழுந்து நிறுவனம் தனது விற்பனையை அதிகப்படுத்தும் பொருட்டு மகிழுந்து வாங்கும் தனது வாடிக்கையாளருக்கு 5,000 விலையை குறைக்க முடிவு செய்கிறது. இங்கே அப்போ தள்ளுபடி வந்து 5,000ங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே சும்மா குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச விற்பனை விலை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எம்ஆர்பின்னு சொல்லுவோம்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். அப்படின்னா என்னென்னா, இதுக்கு மேலே விற்பனை செய்யக்கூடாதுன்னு தான். அதுக்கு மேலே நம்ம வாங்கும் அதுதான் அதிகபட்ச விற்பனை, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறித்த விலை அடக்க விலை இவற்றில் எது பெரியதுன்னு சிந்திக்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் குறித்த விலை தான் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. விற்பனை விலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறித்த விலையில் தள்ளுபடியை குறைச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம அவங்க கஸ்டமருக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிளே பாருங்கள். குறித்த விலை அப்போ 3,45,000 மார்க் பண்ணாங்களா? இப்போ விற்பனை விலை என்னன்றாங்கன்னா, அந்த 5,000 தள்ளுபடின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுமா, அப்போ அந்த தள்ளுபடி 5,000 போச்சுன்னா 3,40,000 தான் விற்பனை விலை. ஸோ இதை வச்சு அவங்க ஃபார்முலா மாதிரி எழுதுகிறாங்க பாருங்கள். இப்போது வந்து விற்பனை விலை இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது விற்பனை விலை 3,40,000. அதை அப்படியே போட்டுக்கிட்டாங்க. இந்த 3,45,000 நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, இது குறித்த விலை. 5,000 தள்ளுபடின்னு பார்த்தோம். ஸோ 3,40,000 தான் விற்பனை விலை. புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு தான் ஃபார்முலா மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி தான் வந்து உங்களுக்கு விற்பனை விலை. இதனால் நான் வச்சுக்கணும், இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி விற்பனை விலைன்னு சொல்லுவோம். இல்லை தள்ளுபடி வேணும்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 3,45,000 3,40,000 கழிச்சிங்கன்னா 5,000 வருமா? அதை வச்சு தான் அந்த ஃபார்முலா சொல்கிறாங்க. குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை தான் வந்துட்டு தள்ளுபடி. ஓகேங்களா? அப்புறம் கீழே பாருங்கள், அடுத்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அடக்க விலையோட விற்பனை விலை அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் லாபம். கரெக்டுங்களா? நம்ம வாங்கினதை விட அதிகமாக விற்றா தான் அது லாபம்னு சொல்லுவோம். அப்போ லாபம்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அதே மாதிரி அடக்க விலை அதிகமாக இருந்து விற்பனை விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அது நட்டம். கரெக்டுங்களா? அதுதான் நட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நட்டம்னா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை வந்து தான் நம்ம நட்டம்னு சொல்லுவோம். ரெண்டும் சமம். எதுவுமே இல்லைன்னா லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை.
ஓகேங்களா. அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலையில் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. தள்ளுபடி நம்ம மேலே பார்த்தோம்ல அதே ஃபார்மில் தாங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. தள்ளுபடின்றது குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, இல்லை விற்பனை விலை எனக்கு வேணும்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்புறம் தள்ளுபடியே இல்லை அப்படின்னா அதே தான் விற்பனை விலை. ஃபைனலாக வந்து நம்ம குறித்த விலையை தான் நம்ம விற்பனை விலைன்னு சொல்லுவோம். இப்போ சம் போடலாமா? நெக்ஸ்ட் இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை ஃபில் பண்ணலாங்களா? அடக்க விலை 50, விற்பனை விலை 60. அப்போ லாபம் எவ்வளோங்க? இல்லை விற்பனை விலை அதிகமாக இருக்கா, அப்போ லாபம்னு தெரிஞ்சிச்சு. அப்போ லாபம் எவ்வளோனா 10 ரூபா. இதை கழிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடக்க விலை 70 ரூபா, விற்பனை விலை 60 ரூபா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம், ஏன்னா விற்பனை விலை கம்மியாக இருக்குது. அப்போ நட்டம் அது 10 ரூபா. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், அடக்க விலை கொடுத்துட்டாங்க, லாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ விற்பனை விலை எவ்வளோவா இருக்கும்? 120 ரூபா இருந்தால் தானே உங்களுக்கு 120 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்த சம்மில் பாருங்கள், அடக்க விலை கொடுத்துட்டாங்க, நட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ விற்பனை விலை கம்மியாக தான் இருக்கும். அப்போ எவ்வளோக்கு விற்றுருந்தால் உங்களுக்கு வந்திருக்கும்? 65 ரூபா. கரெக்டுங்களா. 65 + 15 80 வருதுங்களா. நட்டம் 15 ரூபான்றனால நம்ம இதை கழிச்சு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாபம் கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. அப்போ அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 25 நீங்கள் சேர்த்து போகணும். அப்போ 95 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு 75 ரூபா. சாரி, தப்பாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ லாபம் 25 ரூபா, விற்பனை விலை 40 ரூபானா இப்போ இதை கழிச்சு தானே எழுதணும். 70 25 போச்சுன்னா உங்களுக்கு 45 வரும். கரெக்டுங்களா. இப்போ 45 25 சேர்த்துட்டிங்கன்னா 70 வருதுங்களா. வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நட்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போது அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா. 130 ரூபாய் இருந்து 100 ரூபாய்க்கு விற்றா தான் நம்மளுக்கு நஷ்டம் வரும் 30 ரூபா. ஓகேங்களா. அப்புறம் இவற்றை முயல்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏறு வரிசையில் எழுதுங்க. அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடி. அப்போ இதில் எதுங்க வந்துட்டு ஏறு வரிசைன்னு என்ன? சின்னதுலேருந்து பெருசுக்கு போவோம், அப்படி தானே. அப்போ தள்ளுபடின்றதை நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம். அப்போ தள்ளுபடி தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் அடக்க விலை வரும், அப்புறம் குறித்த விலை. கரெக்டாக. குறித்த விலை தான் நம்ம அதிகமாக வைப்போம். அடுத்து இதில் ஏறு வரிசை பார்த்திங்கன்னா இதுலேயும் தள்ளுபடி தான் கம்மியாக கொடுப்போம். அப்போ தள்ளுபடி முதல்ல வரும், குறித்த விலை தள்ளுபடி முதல்ல வரும், விற்பனை விலை கம்மியாக வரும். ஏன்னா விற்பனை விலையிலேருந்து தள்ளுபடி கழிச்சாதான் உங்களுக்கு குறித்த விலை வரும். கரெக்டுங்களா. குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி கழிச்சாதான் உங்களுக்கு விற்பனை விலை வரும். அப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடி வரும், ஓகேங்களா. அப்புறம் விற்பனை விலை வரும், அப்புறம் தான் குறித்த விலை வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4. ஒரு மேசையானது 4500க்கு வாங்கப்பட்டு 4800க்கு விற்கப்படுகிறது. அப்போ 500க்கு வாங்கி 800க்கு விற்கிறாங்க. 4500 வாங்கி 4800க்கு விற்கிறா. லாபம் தான் பார்த்தாலே தெரியுது 300 ரூபா. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 300 ரூபா லாபம், ஏன்னா அதிகமாக விற்றுருக்காங்க. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு 5 பாருங்கள், ஒரு பழவணிகர் ஒரு கூடை பழங்களை 500 ரூபாய்க்கு வாங்கினா, எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டன. மீதமுள்ள பழங்களை அவர் 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்ததெனில் அவருடைய லாபம் மட்டும் நட்டம். ஸோ அவர் செலவு பண்ணது 500 ரூபா, ஆனால் கிடச்சது 480 ரூபானும் போதே தெரியுது இது நட்டம். சரிங்களா. ஏன்னா அடக்க விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ கழிச்சிங்கன்னா 20 ரூபா தாங்க நஷ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 6 பாருங்கள். பாரி ஒரு உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி 5,500 லாபத்திற்கு விற்பனை செய்தாரெனில் விற்பனை விலை என்ன? அப்போ கூட்டினா போதும். சரிங்களா. இது அடக்க விலை, லாபம் 5,500. ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விற்பனை விலை வந்துடும். 55,000 5,500 சேர்த்திங்கன்னா 60,500. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். இங்கே ஒரு 5,000 போட்டிங்கன்னா 60,000, 55,000 ஒரு 60,500. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், மணிமேகலை 25,52,500க்கு ஒரு வீட்டை வாங்கி அதை சீரமைக்க 2,28,350 செலவு செய்கிறார். வீட்டை இப்போ வந்து 30,52,000க்கு விற்றாரெனில் அவர் லாபம் அல்லது நட்டம் கேட்குறாங்க. ஸோ அடக்க விலைனாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்க செலவு பண்ண மொத்த தொகை. அவங்க வாங்கினது ஒரு 25,52,500, செலவு பண்ணது ஒரு 2,28,350. இப்போ ரெண்டையும் சேர்த்துனால்தான் நம்மளுக்கு அடக்க விலை வரும். கரெக்டுங்களா. அப்போ முதல்ல ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 30,52,000. பார்த்தாலே தெரியுது அதிகமாக இருக்குது, அப்போ லாபம் தான். லாபம் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம், விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ரெண்டையும் கழிச்சு எழுதிங்கன்னா 2,71,150 ரூபா வருது. இவ்வளோதான் லாபங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8. ஒரு 300 ரூபாய்க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் லாபம் அல்லது நட்டம் காண்க.
அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விற்பனை விலையை வந்து சொல்லாமல் மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்காங்க. வாங்கினது கொடுத்துட்டாங்க சரிங்களா. 300 மாம்பழம் வந்து 25 மாம்பழம் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் விற்ற விலையை ஒரு ட்விஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 மாம்பழத்து வந்து 300 ரூபாய்க்கு விற்றாராம். அதாவது 300 ரூபாய்க்கு 50 தான் விற்றுருக்காரு. அப்போ இது பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக லாபம் தான் வரும். ஏன்னா 75 மாம்பழம் 300 ரூபாய்க்கு போயிட்டு 50லேயே 300 ரூபாய் எடுத்துட்டாரு. அதனால் இவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 75 மாம்பழங்களின் விலை வந்து 300ன்னு இருக்கா. அப்போ ஒன்று வேணுன்னா என்ன பண்ணுவோம், எப்போயுமே ஒரு யூனிட் வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த சைடு இந்த 75 வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடுமா. அப்போ 300/75 பண்ணிங்கன்னா 4 ரூபா வருது. ஆனால் 50 மாம்பழங்களே அவர் 300 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு அதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 50 கீழே வந்துச்சுன்னா 300/50ன்னு வரும். அப்போ 6 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 2 ரூபா லாபம் வச்சு விற்கிறாரு. புரியுதுங்களா. அப்போது நம்ம 75 மாம்பழங்களுமே விற்பனை ஆகிடுச்சான். அப்போ 75 × 6 விற்பனை பண்ண ரேட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபா. அப்போ 75 × 6ன்னா 450 ரூபா கிடச்சிருக்கு. இதில் நல்லாவே தெரிஞ்சிருச்சு விற்பனை விலை தான் பெருசாக இருக்குன்னு. அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை போட்டிங்கன்னா 450, வாங்கினது ஒரு 300 ரூபா கழிச்சிங்கன்னா 150 ரூபா தான் இதற்கான விடைங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 9. ஒரு பழ வணிகர் 1 டசன் ஆப்பிளை 84 ரூபாய்க்கு வாங்கினார். 2 ஆப்பிள் வந்து அழுகி விட்டன. 16 லாபம் கிடைக்க வேண்டுமெனில் ஒரு ஆப்பிளின் விற்பனை விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 12 ஆப்பிள்களின் அடக்க விலை அவங்களே கொடுத்துட்டாங்க 84 ரூபா. 2 பழம் அழுகிடுச்சு. அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும், 12ல் 2 போச்சுன்னா 10 சரிங்களா. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 10 தான். இப்போ நம்ம 10க்கான விற்பனை விலை பார்ப்போம். லாபம் வந்து 16 ரூபா வச்சுருக்காரு சரிங்களா. அடக்க விலையும் ப்ளஸ் லாபமும் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு விற்பனை விலை கிடைக்கும். அதாவது நம்ம தான் இந்த விற்பனை விலையை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அடக்க விலை அவர் செலவு பண்ணது 84 சரிங்களா. லாபம் ஒரு 16 ரூபா வச்சுக்கணும். அது ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா 100 ரூபா வருது. ஸோ அப்போ அவர் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கணும்னா இருக்கிறது 10. அப்போ ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபா வச்சா தான் கிடைக்கும். புரியுதுங்களா இந்த சம்மு. ஸோ 12 ஆப்பிளுங்க, 2 ஆப்பிள் அழுகிருச்சுன்னா மீதி 10 ரூபா. 10 ஆப்பிளின் விற்பனை விலை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 10 ஆப்பிளின் விற்பனை விலை பார்த்திங்கன்னா அடக்க விலை ப்ளஸ் லாபம் 84 ப்ளஸ் லாபம் ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா 100. 10ஓடது இது. எனக்கு ஒரு ஆப்பிளோட விற்பனை விலை, ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை தான் கேட்குறாங்க. அப்போ 10 இந்த சைடு வந்துன்னா டிவைட் ஆகிடும். 100/10 வந்து 10. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 10. 25 கிலோ எடையுள்ள கோதுமை, இப்போ 25 கிலோ வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு 150 ரூபா லாபம் பெறப்படுகிறது. அப்போ அடக்க விலை காணுங்க அப்படின்றாங்க. அதாவது லாபம் சேர்த்து தான் விற்பனை விலை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. விற்பனை விலை எவ்வளோ 1550, லாபம் பார்த்திங்கன்னா 150. இப்போ லாபம் என்ன நம்மளுக்கு தெரியும், விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை நம்மளுக்கு தெரியும். அவள் கொடுத்தது போட்டுக்கிறோம். லாபம் 150 போட்டுக்கிட்டோம், விற்பனை விலை 1550. எனக்கு அடக்க விலை தான் வேணும்னா இது ரெண்டையும் கழிச்சாலே கிடச்சிரும். அப்புறம் 1550ல் 150 கழிச்சிங்கன்னா 1400 தாங்க அடக்க விலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேப்லெட் காலத்தை ஃபில் பண்ணணும். அடக்க விலை 110, குறித்த விலை 130, விற்பனை விலை கேட்குறாங்க, தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிச்சினா தான் நம்மளுக்கு விற்பனை விலை கிடைக்கும். 130 ரூபா போட்டிருக்காங்க, அவங்க தள்ளுபடி 5 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்கும் 125. நெக்ஸ்ட்டும் பாருங்கள், அடக்க விலை அதே தான், குறித்த விலை 130, ஆனால் இப்போ தள்ளுபடி 20. அப்போது வந்து எவ்வளோ வரும், 130ல் 20 போச்சுன்னா உங்களுக்கு 110. ஓகேங்களா. 3ஆவது சம் பாருங்கள். அடக்க விலையும் கொடுக்கல, குறித்த விலை மட்டும் கொடுத்துருக்காங்க 130, தள்ளுபடி வந்து 15, லாபம் 30. இப்போ விற்பனை விலை கேட்குறாங்க. இந்த மேலே போட்ட மாதிரி தான் நம்ம குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி பண்ணும்போது தான் நம்மளுக்கு விற்பனை விலை கிடைக்கும். அப்போ 130ல் 15 போச்சுன்னா 115 தான் உங்களுக்கு விற்பனை விலை. லாபம் கொடுத்து தெரியுது அப்படின்னா நம்மளால் அடக்க விலை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா விற்பனை விலையிலேருந்து நீங்கள் 30 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடக்க விலை கிடச்சிடும். கரெக்டுங்களா. அப்போ 85 வருங்களா. 85ஓட 30 கூட்டினீங்களா தான் உங்களுக்கு 95, 105, 115 வருது. அப்போ தான் உங்களுக்கு விற்பனை விலை 115 கிடைக்குது. ஓகேங்களா. 4th பாருங்கள். இதுலேயும் அடக்க விலை தெரியாது, குறித்த விலை கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை தெரியாது, தள்ளுபடி இல்லை, தள்ளுபடியே கிடையாது. அப்போது தள்ளுபடி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நட்டம் வந்து 25. ஓகேங்களா. இந்த 4th வந்து விற்பனை விலை தள்ளுபடி இல்லாதனால விற்பனை விலையும் அதே தாங்க வரும், 130 தான் வரும், எந்த மாற்றமும் கிடையாது.
அதே தான் இருக்கும். ஆனால் நஷ்டம் 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அடக்க விலை அதிகமாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ நஷ்டம்? ரூ. 25. அப்போ இதோட ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா ரூ. 155 இருந்தால் தான் ரூ. 25 நஷ்டம் போயிட்டு ரூ. 130 வரும். ஓகேங்களா? 5th ஒன் பார்த்திங்கன்னா இது தள்ளுபடியே கிடையாது. அப்போது விற்பனை விலையும் குறித்த விலையும் ஒன்றே தான், ரூ. 125 தான். ஓகேங்களா? அப்புறம் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. அப்போ அடக்க விலையும் ரூ. 125 தான் வரும். ஓகேங்களா? லாபம் இல்லை, நட்டம் இல்லை, தள்ளுபடி இல்லை. அப்போ எல்லாமே 125 தான். சரிங்களா? 6th ஒன் பாருங்கள். விற்பனை விலை 350, தள்ளுபடி 50. அப்போது 400 இருந்தால் தான் உங்களுக்கு 50 ரூபா தள்ளுபடி போக 350 வந்திருக்கும். அப்புறம் லாபம் பார்த்திங்கன்னா 100. இப்போ 100 வரணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருந்தால் இங்கே விற்பனை விலையை தான் நம்ம பார்க்கணும். விற்பனை விலையும் அடக்க விலையும் நம்மளுக்கு கழிச்சா இது வரணும். அப்போ 350ல் 100 போச்சுன்னா 250 தான் உங்களுக்கு அடக்க விலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 12 பாருங்கள். பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் 50% தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு 100 லாபம் பெறுகிறார் எனில் குறித்த விலை 800னா அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. தள்ளுபடி 50 ரூபா கொடுக்குறாரு, லாபம் 100 ரூபா, குறித்த விலை கொடுத்துட்டாரு 800 ரூபா. அப்போ விற்பனை விலை நம்மளுக்கு தெரியும், குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்போ குறித்த விலை எவ்வளோ? 800 ரூபா. 800 ரூபாயில் 50 ரூபா போச்சுன்னா 750 ரூபா தான் விற்பனை விலை. அப்புறம் லாபம் வேறு 100 ரூபா இருக்குது. அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை வந்து 100 ரூபா அப்படின்னா அடக்க விலை எவ்வளோ இருந்திருக்கும்னா 750 ரூபாயில் 100 ரூபா போச்சுன்னா 650 ரூபாங்க. கிளியரா? அதாவது மொத்தமாகவே ஒரு 150 ரூபா லாபம் வச்சுருக்காரு. அது அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கழிச்சிங்கன்னா 650 ரூபா தாங்க வரும். கிளியரா? அடுத்த எடுத்துக்காட்டு 13. இதுவும் அதே மாதிரி தாங்க. ரகு ஒரு நாற்காலியை 3000க்கு வாங்குகிறார். அந்நாற்காலியின் விலையில் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார் எனில் குறித்த விலை என்ன? நாற்காலியினோட குறித்த விலை கேட்குறாங்க. அதாவது அவர் வாங்கினது 3000, அவர் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார் அப்படின்னா குறித்த விலை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது அடக்க விலை கொடுத்துட்டாங்க 3000 ரூபாய், லாபம் எவ்வளோ அதுவும் கொடுத்துட்டாங்க 500 ரூபாய், தள்ளுபடி 300 ரூபாய். நம்மளுக்கு தெரியும் விற்பனை விலை வந்து குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ குறித்த விலை தள்ளுபடி 300ன்னு போட்டுக்கிட்டாங்களா, இது அப்படியே வச்சுருக்காங்க. லாபம் வந்து நம்மளுக்கு தெரியும் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலைன்ட்டு. இதில் லாபத்தை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாங்க 500 ரூபான்ட்டு. விற்பனை விலை வந்து இங்கே கண்டுபிடிச்சாங்க இல்லையா, குறித்த விலை மைனஸ் 300, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அப்போது இது எனக்கு குறித்த விலை தான் வேணுன்றனால இதெல்லாம் வந்து ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 3300 + 500 800. இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே 500 + 300 நம்ம சேர்த்துக்கணும். அதிலிருந்து அவர் வாங்கினது 3000னா குறித்த விலை கண்டிப்பாக 3800 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா தள்ளுபடியும் பண்ணணும், லாபம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு வச்சிங்கனாலும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? 3800 தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள், எடுத்துக்காட்டு 14. மணி ஒரு அன்பளிப்பு பொருளை 1500க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 லாபம் பெற விரும்பி 1800 என விலை குறிக்கிறார். இப்போது தனது வாடிக்கையாளருக்கு எவ்வளோ தள்ளுபடி தர வேண்டும்? இதை பார்த்தாலே தெரியுதுங்க. 1500லேருந்து 1800 300 ரூபா அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து விற்பனை செய்யும்போது ஒரு 150 ரூபா லாபம் போதுமா, லாபம் அவ்வளோதான் வைக்கணுன்றார். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 150. அப்போ அதுதான் தள்ளுபடியாக கொடுக்கணும். இப்படி நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, டேரெக்டாக போட்டாலே அப்படியே தெரியுது. 500லேருந்து 800 300 ரூபாங்க. 50 ரூபா லாபம் 300 ரூபா இருக்குது. ஆனால் அவருக்கு 150 ரூபா லாபம் போதுன்னா தள்ளுபடி எவ்வளோ தரும்னு கேட்குறாங்க. 150 ரூபா தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டு கூட போடலாம். அடக்க விலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1500, லாபம் 150, குறித்த விலை 1800. நம்ம ஃபார்முலா தெரியும், விற்பனை விலை வந்து குறித்த விலையோடலேருந்து தள்ளுபடி பண்ணணும். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை எவ்வளோ? 1800 மைனஸ் தள்ளுபடி. இப்போது லாபத்துக்கு வரலாம். லாபம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். லாபம் எனக்கு 150 ரூபா வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதை போட்டுக்கிட்டோம். விற்பனை விலை வந்து பாருங்கள் இந்த முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துருக்கோம். 1800 மைனஸ் தள்ளுபடி போட்டுக்கிட்டோம். மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை நம்மளுக்கு தெரியும் 1500. இப்போது எனக்கு தள்ளுபடி தான் வேணுன்றனால இந்த தள்ளுபடி இந்த சைட் கொண்டு வந்துடும், மீதியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடும். அப்போது 1800 மைனஸ் 1500, இந்த 150 இந்த சைடு வந்தால் மைனஸ் 150 ஆயிரும். இந்த தள்ளுபடி இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் இப்போது எல்லாத்தையும் கழிச்சு எழுதிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த அட்டவணை நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது
அடக்க விலை 100 ரூபாய், விற்பனை விலை 120 ரூபா. அப்போ லாபம் எவ்வளோ? 20 ரூபா. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு அடக்க விலை 110, விற்பனை விலை 120. அப்போ லாபம் எவ்வளோ? 10 ரூபா. கரெக்டா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அடக்க விலை கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க. அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்கும்? இதோட 20 ரூபாய் சேர்த்து விற்றது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது 140. கிளியரா? நெக்ஸ்ட்டு அடக்க விலை 100, விற்பனை விலை 90. அப்போ இதோட இது கம்மியாக இருக்குது அடக்க விலையோட. அப்போ இது நஷ்டம். எவ்வளோ? 10 ரூபா. இப்போது லாபம் 25 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ விற்பனை விலை வேணால் 145 ரூபாய்க்கு விற்றா தான் 25 ரூபா லாபம் கிடைக்கும். கரெக்டாக? கிளியரா? நெக்ஸ்ட் டேப்லர் காலம் பாருங்கள். அடக்க விலை, குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி, லாபம், நட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், அடக்க விலை 110 ரூபா, குறித்த விலை 130 ரூபா. விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. தள்ளுபடியே இல்லைங்க. அப்போ உங்களுக்கு குறித்த விலையும் விற்பனை விலையும் ஒன்றே தாங்க. அவங்க தள்ளுபடியே கொடுக்கல. அப்போது குறித்த விலையும் விற்பனை விலையும் ஒன்று தான். அப்புறம் லாபமாக நஷ்டமானு கேட்குறாங்க. அடக்க விலையோட விற்பனை விலை அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 20 ரூபா. அப்போது லாபம் எவ்வளோன்னா 20 ரூபா. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 110, 130 குறித்த விலை, விற்பனை விலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் தள்ளுபடி இதில் இருக்குது. எவ்வளோ தள்ளுபடி? 10 ரூபா. அப்போ 130 ரூபாவில் 10 ரூபா போச்சுன்னா 120 ரூபா. ஓகேங்களா? இது ஒரு லாபமாக நட்டமானு கேட்குறாங்க. லாபம் தாங்க. ஏன்னா அடக்க விலை 110, விற்பனை விலை 120. லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதில் அடக்க விலை 110, குறித்த விலை 130, விற்பனை விலை தான் கேட்குறாங்க. தள்ளுபடி 30 ரூபா. 30 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 100 ரூபா வருங்களா? ஓகேங்களா? இப்போது லாபமாக நட்டமானு கேட்குறாங்க. நஷ்டம். ஏன்னா அடக்க விலை அதிகமாக இருக்குது. எவ்வளோ நட்டம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. கரெக்டாக? அடுத்தது பாருங்கள், அடக்க விலை 100 ரூபா, குறித்த விலை 120 ரூபா. தள்ளுபடி உங்களை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு உங்களை கேட்குறாங்க. லாபம் இல்லையா, ஆனால் நட்டன்னு கொடுத்துட்டாங்க. நட்டன்னு கொடுத்துட்டா அப்போ அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? விற்பனை விலை உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்? 10 ரூபா. அப்போ 90 ரூபா. கரெக்டாக? அப்போது இதில் குறித்த விலையிலேருந்து விற்பனை விலை கம்மியாக இருக்குது. அப்போ தள்ளுபடி கொடுத்தா தானே வந்திருக்கும். எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு 90 ரூபா வந்திருக்கும்? 30 ரூபா. கிளியர்? நெக்ஸ்ட்டு அடக்க விலை, குறித்த விலை கொடுத்துருக்காங்க. உங்களை விற்பனை விலை கேட்குறாங்க. தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. இப்போ 120 ரூபாவில் 10 ரூபா போச்சுன்னா 110 ரூபா வரும் விற்பனை விலை. அடுத்து லாபம், நஷ்டம் இல்லை, லாபம் தான். லாபம் 20 ரூபானா இது எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு கிடச்சிருக்கும்? 90 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு 20 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th சம். ராணி ஒரு ஜோடி வளையல்களை 310க்கு வாங்கினார். அவருடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் அவ்வளையலை 325க்கு விற்கிறார். ராணியின் லாபம் அல்லது நட்டம் காண்க. 310 வாங்கி 325 அதிகமாக தான் விற்றுருக்காங்க. அப்போ லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கழிச்சு எழுதிங்கன்னா 15 ரூபாங்க. இந்த சம்முக்கு ஆன்சர் லாபம் 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை 750க்கு வாங்கினார். அது அவருக்கு பொருந்தவில்லை. அதை அவருடைய நண்பருக்கு 710க்கு விற்பனை செய்கிறார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் காண்க. 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு விற்கும்போது அது நஷ்டங்க. நஷ்டம் எவ்வளோன்னு கழிச்சு எழுதுனீங்கன்னா 40 ரூபா. சரிங்களா? நட்டம் 40 ரூபாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சோமு ஒரு உந்து வண்டியை மற்றொருவிடமிருந்து 28,000க்கு வாங்கி அதனை பழுது பார்க்க 2,000 செலவு செய்தார். அதனை 30,000 ரூபாய்க்கு விற்பதை செய்தால் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடக்க விலைனா என்னன்னு சொல்லியிருக்கோம்? எல்லா செலவுகளையும் சேர்த்துணும்னு சொல்கிறோம். வாங்கினது ஒரு 28,000, இதர செலவுகள் ஒரு 2,000. அப்போ மொத்த அடக்க விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000. விற்றது 30,000. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. சரிங்களா? 7th ஆன்சர் லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. லாபம் அல்லது நட்டம் இல்லை. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். முத்து ஒரு மகிழுந்து வண்டியை 8,50,000 ரூபாய்க்கு வாங்கினார். 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 8,50,000 + 25,000. இப்போ விற்பனை விலை இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும் இல்லையா? அப்போது ஜஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,75,000 தாங்க இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை 30,000க்கு விற்பனை செய்து அதனால் லாபம் 5,000 பெறுகிறார் எனில் முத்து மாலையின் அடக்க விலை கேட்குறாங்க. அப்போது விற்பனை செஞ்ச விலை வந்து 30,000, லாபம் 5,000 பார்த்துருக்காங்க. இப்போ அடக்க விலை எவ்வளோவா இருக்கும்? 25,000 வாங்கியிருந்தா 5,000 வச்சு 30,000 விற்றுருப்பாங்க. அப்போது இதோட இந்த சம்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடக்க விலை 25,000. கிளியரா? 10வது சம் பாருங்கள். குணா தனது பொருளை 325 என குறித்து 30 தள்ளுபடியில் விற்பனை செய்தார் எனில் விற்பனை விலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. குறித்த விலை கொடுத்துருக்காங்க 325, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க 30 ரூபா. உங்களை என்ன செய்கிறாங்கன்னா விற்பனை விலை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 325 மைனஸ் 30, அப்போது என்ன வரும்? 325 30 கழிச்சிங்கன்னா விற்பனை விலை வந்து 295. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், விற்பனை விலைக்கு ஃபார்முலா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்போ 325 30 போச்சுன்னா 295 தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 11வது சம் பாருங்கள். ஒருவர் ஒரு நாற்காலியை 1500க்கு வாங்கினார். சரிங்களா? தள்ளுபடி 100 அளித்த பின் 250 லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார். இல்லை குறித்த விலை எவ்வளோ? அப்போ குறித்த விலை வந்து நம்ம ரெண்டையுமே சேர்த்து வச்சதான் உங்களுக்கு இப்போ 250 ஒரு ப்ளஸ் ஒரு 100 350 வச்சு 1850க்கு விற்றா தான் உங்களுக்கு லாபம் வந்து 250 ரூபா கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா 850ல் 100 தள்ளுபடி கொடுக்க போகிறார். அப்போ ஒரு 750 வரும். அதில் லாபம் ஒரு 250 போச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு 1500 வரும். புரியுதுங்களா? அப்போ குறித்த விலை வந்து 1850 போட்டால் தான் உங்களுக்கு அவர் வந்து 250 லாபம் அடைய முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12வது சம் பாருங்கள். அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை பொட்டலம் ஒன்றுக்கு 300 என விலை குறிச்சிட்டாருங்க. சரிங்களா? 275க்கு விற்பனை செய்கிறாங்க எனில் பொட்டலத்திற்கு அவள் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளோ? நம்மளுக்கு தெரியும், தள்ளுபடி வந்து குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. குறித்த விலை 300 மைனஸ் 275, அப்போது தள்ளுபடி தான் கேட்குறாங்க. தள்ளுபடி 25 தான் இதற்கான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வளவன் 24 முட்டைகளை வந்து 96 ரூபாய்க்கு வாங்கினாருங்க. அதில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் 36 ரூபா நட்டம் எனில் முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 24 முட்டை வந்து 96 ரூபா, அதில் 4 முட்டை வந்து உடஞ்சிச்சு. அப்போ 20 முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 96 ரூபாங்க. இதுதான் வந்து வாங்கிய விலை. ஓகேங்களா? நட்டம் வேறு 36 ரூபாய் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் விற்பனை விலை எவ்வளோவா இருக்கும், விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிய விலையிலேருந்து நஷ்டம்னா கழிக்கணும். வாங்கிய விலையிலேருந்து 36 ரூபா கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும். அதுதான் விற்பனை விலை. 20 முட்டை வந்து 30 ரூபா. கரெக்டாக? ஏன்னா நஷ்டன்றதுனால நம்ம வாங்கிய விலையிலேருந்து தான் கழிப்போம். வாங்கிய விலை தான் அதிகமாக இருக்கும். வாங்கிய விலையிலேருந்து 36 ரூபா கழிச்சிங்கன்னா 60 ரூபா வரும். 20 முட்டை 60 ரூபானா ஒரு முட்டை வந்து இந்த சைடு டிவைடில் வைக்கணுமா, 60ல் 20 டிவைட் பண்ணிங்கன்னா 3 ரூபான்னு வருங்க. அப்போ ஒரு முட்டையின் விலை பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கான விற்பனை விலை 3 ரூபா. அவர் விற்று தான் அவருக்கு நஷ்டம் வந்திருக்கும். ஓகேங்களா? 14வது சம் பாருங்கள். மங்கை ஒரு அலைபேசியை 12,555க்கு வாங்கினார். கீழே விழுந்து பழுதாகிவிட்டது. அதை சரி செய்ய 500 செலவு செய்து அதை 7,500க்கு விற்பனை செய்தாலேன்னு அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடக்கு விலைனா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோமா அடக்கு விலையில்? ஸோ மொத்த அடக்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,585 கூட ஒரு 500 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 500 சேர்த்துட்டிங்கன்னா 5 8 வருங்களா? இது வந்து 0 மிச்சம் 1ன்னா 13,085 ரூபா. விற்பனை பண்ணது பார்த்திங்கன்னா 7,500 ரூபா. அப்போது ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான். ஏன்னா அடக்க விலை தான் அதிகமாக இருக்குது. இதை கழிச்சு எழுதிங்கன்னா 5 8 கடை வாங்கினா 10ல் 5 போனால் 5, 12ல் 5 போனால் 7. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 5,585 தாங்க இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தள்ளுபடியானது டேஸிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. தள்ளுபடியானது நம்மளுக்கு தெரியும் குறித்த விலையிலேருந்து தான் நம்ம தள்ளுபடி பண்ணால் தான் விற்பனை விலை கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கூடுதல் செலவு எப்போயுமே எதில் இருக்குன்னா அடக்க விலையிலேயே இருக்கும். பார்த்தோம்லே நம்ம அடக்க விலை ப்ளஸ் வாங்கிய விலை ப்ளஸ் இதர செலவுகள் தான் கூடுதல் செலவு தான் நம்ம அடக்க விலைன்னு பார்த்துட்டோம். லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா நமக்கு தெரியும் அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. நெக்ஸ்ட்டு தள்ளுபடி பார்த்திங்கன்னா குறித்த விலையிலேருந்து
விற்பனை விலையை கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஃபார்மில் பார்த்தோம் இல்லைங்களா, குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை தான் தள்ளுபடி. நெக்ஸ்ட்டு பயிற்சி 3.2ங்க. ஒரு விற்பனையாளர் 3 பொருட்கள் 325, 450, 510 என வாங்குகிறார். அவற்றை முறையே 350, 425, 525 என விற்பனை செய்கிறார் எனில் அவருடைய மொத்த லாபம் நட்டம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பொருள் எடுத்துக்கலாம். பொருளில் என்ன கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. ஏன்னா 25 ரூபாய்க்கு வாங்கி 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ லாபம் +25 ரூபா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 450 ரூபாய்க்கு வாங்கி 425 ரூபாய்க்கு விற்கிறப்ப அப்போ நஷ்டம் எவ்வளோ, 25 ரூபா. தேர்டு பாருங்கள், 510 ரூபாய்க்கு வாங்கி 525 இது லாபம் தான். எவ்வளோ லாபம், 15 ரூபா லாபம். ஓகேங்களா. இப்போ மொத்தம் கேட்கறனால எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். இந்த 25 கேன்சல் ஆகிடும். இப்போ 15 ரூபா மொத்தம் லாபம். ஏன்னா ப்ளஸில் இருக்க மொத்த லாபம் எவ்வளோனா 15 ரூபா. இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் லாபம் 15. இதுதாங்க இதுக்கான விடை. சரிங்களா. லாபம் 15 ரூபா இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். வெளியுறைக்காக ஒரு 50 ரூபா செலவிட்டார். சரிங்களா. அப்போ மொத்தம் அவரோட அடக்க விலை பாருங்கள், 750 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபா மதிப்புள்ள மின்கலம் போட்டால் 850. அப்புறம் வெளியுறைக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. மொத்தம் 850 ஒரு 50 900 ரூபா. அடக்க விலை பார்த்திங்கன்னா அடக்க விலையே வந்துட்டு உங்களுக்கு 900 ரூபா வந்துருச்சு. ஆனால் விற்ற விலை எவ்வளோ, 850 ரூபா. அப்போது நஷ்டம், அடக்க விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இந்த சம்முக்கு ஆன்சர் நட்டம் 50 ரூபா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடம் இருந்து 800க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். 800 ரூபாய்க்கு எவ்வளோ, 10 குடுவைகள். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை 100 வீதம் விற்பனை செய்தார். சரிங்களா. அவருடைய லாபம் இல்லைன்னா நட்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 800 ரூபாய்க்கு 10 குடுவைகள் வாங்கியிருக்காரு. ஒரு குடுவை இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு குடுவை இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ 10 × 100னா விற்பனை விலை கிடச்சிருங்களா. அப்போ 1000 ரூபா. சரிங்களா. அப்போது உங்களுக்கு லாபம் கேட்குறாங்க. 800 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஏன்னா 1000 ரூபாவில் 800 ரூபா போச்சுன்னா 200 ரூபா. லாபம் 200 தான் இதற்கான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கின வாட்டி 1 மீட்டரை வந்து 400 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்காரு. அப்போது லாபமாக நட்டமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போது வாங்கிய விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000. சரிங்களா. அப்போ விற்பனை விலை கண்டுபிடிக்கலாமா. விற்பனை விலை வந்து 1 மீட்டர் வந்து 400 ரூபா. அப்போ வந்து 400 மீட்டர் மொத்தம் நான் பார்த்திங்கன்னா 400 மீட்டர். அப்போ 400 × 400. அப்போ 400 × 400னா 4 நாள் 16, மொத்தம் 4 0 இருக்குது. சரிங்களா. அப்போது 1,60,000 ரூபா வருது. அப்போது அவர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிய விலை ஒரு 60,000. 1,60,000 60,000 ரூபா கழிச்சிட்டிங்கன்னா லாபம் 1,00,000 தாங்க இதுக்கு ஆன்சர். கிளியரா. ஓகேங்களா. ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000க்கு வாங்குறாரு. அதுதான் வாங்கிய விலை. விற்றது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டரே 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நம்ம அவற்றை 400 மீட்டர் துணி இருக்குது. அப்போ 400 × 400 1,60,000 தான் விற்பனை விலை. விற்பனை விலையிலேருந்து வாங்கிய விலை 60,000 கழிச்சிட்டிங்கன்னா 1,00,000 வந்து லாபங்க. இதான் இதற்கான விடை. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5வது சம். ஒரு வியாபாரி 1 டசன் 20 ரூபா வீதம் 2 டசன் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு வாழைப்பழம் 3 ரூபா வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கிய விலை முதல்ல கண்டுபிடிப்போம். அதாவது அடக்க விலை பார்த்திங்கன்னா அடக்க விலை 20 × 2 டசன்னால 20 × 2 40 ரூபா. சரிங்களா. அப்புறம் ஒரு பழம் வந்து 3 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 1 டசன் 12, அப்போ 2 டசன் 24. அப்போ 24, ஒரு பழம் 3 ரூபானா 24 3ஆல் பெருக்கணும். நாமும் 12, மிச்சம் 1 2 22 ரூபா. ஸோ விற்ற விலை 22 ரூபா, வாங்கிய விலை 40 ரூபா. அப்போது லாபம் கிடச்சிருக்கு. லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72ல் 40 போச்சுன்னா 32 தான் இதுக்கான விடை. 5வது சமுக்கு பார்த்திங்கன்னா லாபம் 32 ரூபா தாங்க விடை.
நெக்ஸ்ட்டு 6வது சம் பாருங்கள். ஒரு விற்பனை நிலையம் 1 டசன் பேனாக்களை ரூ. 216 வாங்கியது. சில்லறை செலவாக 58 செலவு செய்தது. ஒரு பேனாவிற்கு 2 குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ரூ. 50 கிடைத்ததெனில் பேனாவின் குறித்த விலை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம அடக்க விலை கண்டுபிடிச்சிடலாம். அடக்க விலை பார்த்திங்கன்னா 216 ப்ளஸ் ஒரு 58, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிங்கன்னா 6 8 14 மிச்சம் 1 6 7 274 சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். லாபம் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு போடுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே லாபம் எப்போ ரூ. 50 கிடச்சிதுன்னா, லாபம் விற்ற விலையில் இன்னும் ஒரு பேனாவிற்கு அவங்க எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா ரூ. 2. அப்போ மொத்தம் எத்தனை ஒரு டசன் 12 2 24 அப்போ விற்ற விலையில் ஒரு ரூ. 24 கழிச்ச வாட்டி தான் ரூ. 50 கிடச்சிருக்கு. அப்போ 24 மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை எவ்வளோ? 274. எனக்கு விற்ற விலை தான் கேட்குறாங்க. அதாவது இங்கே நம்ம இதில் குறித்த விலை தான் போடணும். விற்பனை செய்ததில். அப்போது குறித்த விலை இந்த இடத்துல குறித்த விலைன்னு போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு குறித்த விலை தான் வேணும். அப்போ குறித்த விலை வேணால் இதெல்லாம் இந்த சைடு வந்துருச்சுன்னா 274 ப்ளஸ் 24 ப்ளஸ் 50 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 348 வரும். சரிங்களா? 348 பார்த்தீங்கன்னா 12 பெண்ணுக்கு. உங்களுக்கு ஒரு பேனாவுக்கு வேணும், ஒரு பேனா வேணும்னா 348 நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 2 24 அப்போது 10 இருக்கும். 108ல் 9 டைம். சரிங்களா? அப்போது ஒரு பேனாவுடைய விலை 29 தான் இதற்கான சரியான விடை. இதில் நான் விற்பனை விலைன்னு போட்டிருக்கேன். நீங்கள் குறித்த விலைன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? எவ்வளோ குறித்து விற்பனை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. லாபம் குறித்த விலை மைனஸ் அடக்க விலை. குறிக்கும்போது எப்படின்னா ரூ. 2 குறைச்சி போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கே 24 கழிக்கிறோம். அடுத்து 7வது சம் பாருங்கள். ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூ. 10 வீதம் 10 கிலோ தக்காளி வாங்கினார். இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோ தக்காளி நசுங்கிவிட்டது. வாரத்தின் மீதம் உள்ள 4 நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு ரூ. 8 வீதம் 15 கிலோ தக்காளி வாங்கினார். வாரம் முழுவதிலுமே தக்காளி 20 வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அந்த வாரத்தின் லாபம் அல்லது நட்டம் காண்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொதல் 3 நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாரு. அப்போ 3 நாளைக்கு 3 × 10 30 கிலோ. சரிங்களா? 30 கிலோ. 30 கிலோவை எவ்வளோக்கு வாங்குறாரு? ரூ. 10 வாங்குறாரு. சரிங்களா? மீதி இருக்கிற 4 நாளில் ஒரு நாளைக்கு 15 கிலோ. அப்போ 4 × 15 60 கிலோ. அது எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடக்க விலை கிடச்சிடும். சரிங்களா? அப்போது அடக்க விலை இது பண்ணிங்கன்னா 300, இது 6 8 48 480. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 780 ஆகுது அடக்க விலை. சரிங்களா? இது மொத்தம் 90, இது ஒரு 60, இது ஒரு 30. அவர் வாங்கின மொத்த கிலோ பார்த்திங்கன்னா 90 கிலோ. அதில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோ நசுங்கிருச்சு மொதல் 3 நாள். அப்போ 90 கிலோவில் 3 கிலோ நசுங்கிருச்சுன்னா 87 கிலோவோட அடக்க விலை பார்த்திங்கன்னா ரூ. 780. சரிங்களா? 87 கிலோவோட அடக்க விலை ரூ. 780. இப்போ விற்ற விலை எவ்வளோன்னு பார்க்கலாமா? அவர் ஒரு வாரம் முழுவதுமே ஒரு தக்காளி ரூ. 20 தான் விற்கிறாரு. அப்போ 87 × 20 போட்டால் நம்மளுக்கு விற்ற விலை கிடச்சிடும். அப்போது இது பெருக்கினீங்கன்னா 1740 வருது. இது விற்ற விலை. அப்போ கண்டிப்பாக இதுதான் அதிகமாக இருக்குது. விற்ற விலை தான். அப்போ லாபம் எவ்வளோன்னு இது ரெண்டையும் கழித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இடம் இல்லைங்க, நீங்களே கழித்து பாருங்கள். ரூ. 960 வரும். ஓகேங்களா? ரூ. 960 லாபம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் 12,000 11,000க்கு வாங்கினார். தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000ம் குளிர்சாதன பெட்டிக்கு 1500 செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000 குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 என விலை நிர்ணயம் செய்தார்.
இவை ஒவ்வொன்றுக்கும் 1000 தள்ளுபடி செய்தாரெனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இப்போ ரெண்டையும் சேர்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வாங்கிய விலை வந்து ரெண்டையுமே சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாங்கிய விலை எவ்வளோ? இது ஒரு 12,000, இது ஒரு 17,000, அப்போ 23,000. ஓகேங்களா? கரெக்டாக? இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக செலவு செஞ்சது, இது ஒரு 1000, இது ஒரு 1500, அப்போ 2500 சரிங்களா? இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது? 25,500. இது என்னென்னு வச்சுக்கலாம் நம்ம? அடக்க விலை. அடக்க விலை தான் நம்ம மொத்தமாக செலவு பண்ணதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 25,500 வருது. அதுக்கப்புறம் அவர் ஒரு விலையை குறிக்கிறாரு, இது ரெண்டுக்கும் தனித்தனியாக. அப்போ 15,000, இது ஒரு 15,500. அப்போ குறித்த விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ குறிச்சாருன்னா, இது ஒரு 15,000, இது ஒரு 15,000. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15, 15, 30, 30,500ங்க அவர் குறிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தள்ளுபடி கொடுக்குறாரு. ஒவ்வொன்றுக்கும் 1000 அப்போ மொத்த தள்ளுபடி 2000. நம்மளுக்கு தெரியும் தள்ளுபடி லாபம், அவருடைய லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது இதிலேருந்து நம்ம முதல்ல தள்ளுபடி கழிச்சா தான் விற்பனை விலை கிடைக்கும். விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 தள்ளுபடி போச்சுன்னா உங்களுக்கு 28,500 கிடைச்சிது. கரெக்டாக? இதிலேருந்து 2000 கழிச்சிட்டோம். சரியா? இப்போது எனக்கு விற்ற விலை வந்து 28,500, அடக்க விலை வந்து 25,500. அப்படின்னா என்னோடய லாபம் எவ்வளோ? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை வந்து 28ல் 5 போச்சுன்னா 3000. 500 போயிடும். 3000 தாங்க இதற்கான விடை. புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.